வணக்கம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி ஏகாதசி. சில ஊரில் நாளைக்கு ஏகாதசி. இன்றைக்கி காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் விரதம் இருக்கலாம், வழிபாடு பண்ணலாம், பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். வியாதியஸ்தர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள் விரதம் இருக்கணுங்கிறது இல்லை. ஏகாதசியில் விரதம் தான் நல்லது. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய நாள். பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தலைவர் சுக்கிரன். அதனால அந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விநாயகருக்கு தீபம் போடணும்னு சொல்கிறோம். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது. மாறி இருக்கிற ராசிக்கு மட்டும் இப்போ சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி 2 நாட்களுக்கு சேர்த்து சொல்லி இருக்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் சூப்பர் இல்லையா? சூப்பர் பிரமாதம், கலகிறீங்க. உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். குரு உதவியா இல்லைன்னா கூட அதுக்கு வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாளும் வெற்றி. ஆமாம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுறணும். பரணியினுடைய தலைவர் சுக்கிரன். அனுகூலமான எண் 1, 3, தெற்கு, மேற்கு, மஞ்சள், சிவப்பு, வியாழன். 2, 9, தெற்கு, மேற்கு, சிவப்பு, வெள்ளை, வெள்ளி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. எங்கள் மேலே திருஷ்டி, நாங்கள் அப்படியே, அது நீங்கள் சொல்கிறது, அவங்க அப்படி நினைக்கணும்ல. அதனால விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் எண்ணெய் சேர்த்துங்க தீபத்தில், அல்லது நீங்களே தீபம் ஏற்றுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்த இந்து மதம்னு புத்தகம் இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். அவ்வளவுதான். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளா இல்லையா? வியாழன் வெள்ளி 2 நாளுமே கோச்சிக்காதீங்க, சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை. ஆமாம், வெத்து கெத்து அதிகமாக இருக்குது. வழிபாடு பண்ணணும். 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். ரிஷபத்தோட தலைவர் சுக்கிரன். வெள்ளிக்கிழமைக்கும் அவர் தான் தலைவர். எனவே வழிபாடு பண்ணணும். பண விஷயத்தில் நிதானம், கொடுக்கல் வாங்கல், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, வியாழன். 7, வடக்கு, பச்சை, வெள்ளி. பரிகாரம் பண்ணுனா 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மனசுக்குள்ள மந்திரத்தை சொல்லணும். அனுபவத்தில் பார்ப்பீங்க நல்ல மாற்றத்தை. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, படைப்பு கடவுளே போற்றி, படைப்பு கடவுளே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுகீர்த்தியே போற்றி, சுந்தரனே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. 2 நாளும் கோயிலில் போய் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் படிங்க, ஏதாவது ஒரு பகுதி. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கும் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் எப்படி? சிறப்பாக இல்லை. கோச்சிக்காதீங்க. நீங்கள் பொறுமையான ஆள், கோச்சிக்க மாட்டீங்க. ஆனால் 2 நாளுமே வீண் பேச்சு, வீண் கவலை, வீண் வம்பு அதிகமாக இருக்குது. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், புனர்பூசத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குரு வேறு ராசியிலேயே உட்காந்துருக்காரா, அதனால் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, வடக்கு, மஞ்சள், வியாழன். 9, தெற்கு, பச்சை, வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மனசுக்குள்ள மந்திரத்தை சொல்லணும். அனுபவத்தில் பார்ப்பீங்க நல்ல மாற்றத்தை. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, படைப்பு கடவுளே போற்றி, படைப்பு கடவுளே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுகீர்த்தியே போற்றி, சுந்தரனே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. 2 நாளும் கோயிலில் போய் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் படிங்க, ஏதாவது ஒரு பகுதி. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கும் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். கடகராசிக்கார நேயர்களே, கடந்த 3 நாட்களாக நீங்கள் படாத பாடுபட்டீங்க. இப்போ வந்துருச்சுங்க ஆறுதல். ஆறுதல் மட்டும் இல்லை, அதிக சந்தோஷம், வெற்றி, உயர்வு, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும்.
பிரமாதமான நாளாக வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே இருக்கும். அப்புறம் என்ன கலக்குங்க சார். குரு 12ஆம் இடத்துல இருக்கார் சார். வீண் செலவு சார். ஆமாம், ஆனால் சுபச்செலவு, சுபச்சல். ஆமாம், அதனால் ஒன்றும் இல்லை. 2 நாளும் கில்லி. புனர்பூசத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன். 7, 6 வடக்கு கிழக்கு பச்சை வெள்ளை வெள்ளி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. எங்கள் மேலே திருஷ்டி நாங்கள் அப்படியே, அது நீங்கள் சொல்கிறது, அவங்க அப்படி நினைக்கணும்ல. அதனால விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் எண்ணெய் சேர்த்துங்க தீபத்தில், அல்லது நீங்களே தீபம் ஏற்றுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்த இந்து மதம்னு புத்தகம் இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். அவ்வளவுதான். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். சிம்மராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே கலக்கல், வெற்றி, உயர்வு, சூப்பர். குரு வேற இன்னும் 1 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறாரு. எங்கள் கண்ணே பட்டுறோம். பிரமாதம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மற்றபடி 2 நாளும் வெற்றி. அவ்வளோதான், சொல்லிடுங்க. ஆமாம், தள்ளி போய் விளையாட சொல்லுங்கள். ஆமாம். அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன். 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. எங்கள் மேலே திருஷ்டி நாங்கள் அப்படியே, அது நீங்கள் சொல்கிறது, அவங்க அப்படி நினைக்கணும்ல. அதனால விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் எண்ணெய் சேர்த்துங்க தீபத்தில், அல்லது நீங்களே தீபம் ஏற்றுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்த இந்து மதம்னு புத்தகம் இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். அவ்வளவுதான். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். கன்னிராசிக்கார நேயர்களை, கன்னத்தில் கை வச்சு தான் ஆகணும் போல் தெரியுது. 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு. ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது, அப்புறம் தான் தெரியும். எப்படி தப்பிக்கிறது? வழிபாடு தான். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. யோசித்து பண்ணுங்க எல்லாத்தையும். வழக்கமான வேலைகளை தவிர வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன். 7 வடக்கு மஞ்சள் வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மனசுக்குள்ள மந்திரத்தை சொல்லணும். அனுபவத்தில் பார்ப்பீங்க நல்ல மாற்றத்தை. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, படைப்பு கடவுளே போற்றி, படைப்பு கடவுளே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுகீர்த்தியே போற்றி, சுந்தரனே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. 2 நாளும் கோயிலில் போய் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் படிங்க, ஏதாவது ஒரு பகுதி. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கும் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். துலாராசிக்கார நேயர்களை, வெற்றி வந்தால் கூட ரொம்ப வெற்றியாக இருக்குதேன்னு வருத்தப்படுற ஆள் நீங்கள். ஆனால் இந்த 2 நாள் வெற்றி தான். ஆனால் வருத்தப்பட மாட்டீங்க, கலக்குவீங்க. பிரமாதம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. எதிரிகளும் உதவி செய்வாங்க. நல்ல நாட்கள், நிம்மதி. விசாகத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கும், 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கும் வழிபாடு செய்யுங்க. நல்லது. திருஷ்டி இருக்குது. சூப்பர். 2 நாளும். அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை வியாழன். 2, 1 தெற்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. வேறு வழியே இல்லை. விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு மாதிரி இருந்தால் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். உடையார், காதர் பெருமான், சொல்லிக்கிட்டே போகலாம். 10 நிமிஷம் சொல்லலாம், படிச்சிருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, நீங்கள் வேறு அவசரமான ஆள், சீக்கிரம் சொல்லுங்கிறீங்க. சொல்லிடலாமா? சூப்பர். 2 நாளும் கலகிறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாள், பிரமாதம். அவ்வளோதான், ஒரே வார்த்தை.
விசாகத்தில் பிறந்தவங்க மட்டும் வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் உங்கள் சுறுசுறுப்பு தைரியம் ஜெயிக்கும். குரு வேற 8ஆம் இடத்துல இருக்கார் சார், வழிபாடு பண்ணிடுவோம் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் 2, 1 தெற்கு கிழக்கு பச்சை வெள்ளை வெள்ளி. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, வேறு வழியே இல்லை. விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு மாதிரி இருந்தால் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். உடையார், காதர் பெருமான் சொல்லிக்கிட்டே போகலாம். 10 நிமிஷம் சொல்லலாம், படிச்சிருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கர்வம் அதிகம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, 3 நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி விநாயகருக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் காலையில் போடுறது நல்லது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் பார்கவியே போற்றி, பரந்தாமனே போற்றி, பன்னகமே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடணும். பன்னகம்ங்கிறது சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற சர்பம். நல்ல புத்தகம் ஒன்று, அபிராமி அந்தாதி, பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கு, வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கிக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி பெறுமோ வராதோ, தோல்வி தடுக்கப்படும், அவ்வளோதான். அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, எப்படிங்க இருக்குதே 2 நாளும் பார்த்துடலாம் எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற தில்லு உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்கள் தில்லை நாங்கள் சோதிக்க போகிறதில்ல. 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதம், கலகுறீங்க. பிரமாதமான நாளாக 2 நாட்களும் உங்களுக்கு நிம்மதியை தருகிற நாளாக இருக்கிறது. அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன் 2, 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு வெள்ளி. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, வேறு வழியே இல்லை. விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு மாதிரி இருந்தால் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். உடையார், காதர் பெருமான் சொல்லிக்கிட்டே போகலாம். 10 நிமிஷம் சொல்லலாம், படிச்சிருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். கும்பராசிக்கார நேயர்களை, எங்கள் தலையை ஆட்டுற போது தெரியும் உங்களுக்கு, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யலை. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வியாழன் வெள்ளி 2 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும் சதயம் போரட்டாதி அவிட்டம் சந்திராஷ்டமம். முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாளும் கிடையாது. சார் நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள், நாங்கள் அப்படி பார்க்கல. 3 நட்சத்திரத்துக்கும் வியாழன் வெள்ளி 2 நாளும் சிக்கல் தாங்கிறது எங்கள் கருத்து. அப்புறம் உங்கள் பிரியம், நீங்கள் தான் முடிவு பண்ணி. ஏன்னா எங்களோட பழக்கம் கடந்த 30 வருடமாக இந்த துறையில் இருக்கிறோம். இருந்தால் அப்படியே சொல்லிடுறோம். வேறு வேலை மூலமாக நாங்கள் சம்பாதிக்கிறதுனால பூசி முழுகாமல் சொல்லிடுறோம், அவ்வளோதான். 2 நாளும் மனசுக்குள்ளே சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மனசுக்குள்ள மந்திரத்தை சொல்லணும். அனுபவத்தில் பார்ப்பீங்க நல்ல மாற்றத்தை. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, படைப்பு கடவுளே போற்றி, படைப்பு கடவுளே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுகீர்த்தியே போற்றி, சுந்தரனே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. 2 நாளும் கோயிலில் போய் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் படிங்க, ஏதாவது ஒரு பகுதி. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, காக்கைக்கும் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும், நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். மீனராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க, சந்தோஷம், நல்ல நாள், வெற்றி, உயர்வு. உங்கள் பிறை பலமான தைரியம், சுறுசுறுப்பு, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன? பூரட்டாதியில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு காலையிலே தீபம் போடணும். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க. 2 நாளும் வெற்றி.
அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன். 1, 2 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு வெள்ளி. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, வேறு வழியே இல்லை. விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு மாதிரி இருந்தால் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். உடையார், காதர் பெருமான், சொல்லிக்கிட்டே போகலாம். 10 நிமிஷம் சொல்லலாம், படிச்சிருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.